அருளே கண்ணாக காணும்படி தன்னையே கொடுத்தான் என்று சொல்லி திருவாசகத்தில் இருக்குது இல்லைங்க, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் எதற்கிழனோர் கைமாறேன். அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பெருமானுக்கும் மணிவாசக பெருமானுக்கும் ஒரு பரிவர்த்தனை நடக்குது. சாமி இவருக்கு கொடுத்துட்டாரு, இவரும் சாமிகிட்ட கொடுத்துட்டாரு. ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிறதுல யார் கெட்டிக்கார் அப்படின்னா இதில் ஜெயித்தது நான் தான் அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். ஏன்னா நீ எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சது, அந்தமில்லா ஆனந்தம் கிடைச்சதுங்கிறார். ஆனால் என்ன உனக்கு நீ என்னை பெற்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிருக்கு போகுது? ஒன்றும் கிடைச்சிருக்காது. அந்தம் ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் சொல்ல யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னார். அப்படின்னா பெருமான் நமக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குங்க. நம்ம அவனுக்கு போனால் என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. அதனால் சாமிகிட்ட அப்படி கேட்குறாரு மணிவாசக பெருமான். அப்போ யார் சதுரர்னா யார் வெற்றி பெற்றவர், இதில் யார் சதுரப்பாடு உடையவர் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்பது போல் அந்த பாட்டு இருக்குது. அப்படி பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் வருவார். அதான் இங்கே சொல்கிறார், அருளை கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறார். அவன் அருளே கண்ணாக அவன் கொடுத்து அதனால் காணின் அல்லாது இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று காண முடியாது என்று சொல்லி அதாவது என்ன சொல்கிறார்னா நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் அதாவது இறைவன் காட்டினால் ஒழிய நாம் காண முடியாது. அதான் மணிவாசக